பக்தி தமிழா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு பகவானுடைய பெயர்ச்சி இதான் இப்போ பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது குரு பகவான் உங்களுக்கெல்லாம் தெரியுது வரைக்கும் கோச்சாரத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்காரு. அவர் இந்த ஜூன் 1ஆம் தேதி 2026 வருஷம் அன்றைக்கி கிட்டத்தட்ட வைகாசி 18ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு சுமார் 1:50 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவானுடைய பெயர்ச்சி சுமார் ஓராண்டுகள். அப்போ மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் அங்கே கிட்டத்தட்ட அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறமா அதிசாரமாக சிம்மராசிக்கு போகிறார். அதிசாரம்னா முன்னோக்கி போவது. அப்படி பார்க்குற போது குரு பகவான் கடகராசிலேருந்து சிம்மராசிக்கு போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் கழித்து கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு போகிறாரு. மறுபடியும் சிம்மராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் 2027 ஜனவரி 24ஆம் தேதி மறுபடியும் வக்கரமாகி மறுபடியும் கடகராசிக்கு வர்றார். அப்போ குரு பகவான் கடகம் சிம்மம் இந்த 2 ராசி வழியாக இந்த தடவை நமக்கு எல்லோருக்கும் பலன் செய்ய போகிறார். ஆக இந்த அவருடைய பயிற்சி ஓராண்டுகள். இங்கே கடகம் அப்படின்னாலே அவர் புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் பலன் செய்ய போகிறார். எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்குது. அதே மாதிரி குரு பகவானுக்கும் தான் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வை செய்ய இருக்கிறாரு. ஆக குரு பகவான் இருக்கக்கூடிய இடம், அவர் பார்க்கக்கூடிய பார்வை, அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அவர் என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிற பொது பலன்களை நாம் இப்போ பார்க்க போகிறோம். மேசராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ கோச்சாரத்தில் 4ஆம் இடத்துக்கு வர்றார். 4ஆம் இடம்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் எஜுகேஷனில் வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ, குறிப்பாக அண்டர் எஜுகேஷன், அது உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சியால் நல்லா இருக்கும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் நான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸு இந்த வருஷம் குரு பகவானுடைய பயிற்சியில் இருக்குது. அது மட்டும் இல்லை, பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. அது இல்லாமல் யாரெல்லாம் வாழ்க்கையில் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, சொந்தமாக இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அதெல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே குரு பகவான் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு செய்கிறதுக்கு இருக்கார். அவரால் நன்மைகளை முதல்ல பார்த்துக்கிட்டே வரணும். அடுத்தபடியாக அவர் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். அது மட்டுமல்ல, பெரிய லெவலில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய செலிப்ரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே குரு பகவானால் உங்களுக்கு உண்டு. அடுத்து அவருடைய பார்வை உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்கள். யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு பெரிய தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் உருவாகும். ஆக குரு பகவானுடைய பயிற்சியில் பெரிய லெவலில் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தபடியாக அவரை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க, குறிப்பாக ரிசர்ச், சார் நான் பிஹெச்டி பண்ணுறேன், ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் வேலை படிக்கிறதுக்கான வாய்ப்பு, கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. அது இல்லாமல் நான் வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், அல்லது அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்
இது எல்லாமே குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது இல்லாமல் இந்த காலங்களில் யாரெல்லாம் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறீங்க, க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு அதுவும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நமக்கு மெயினாக தேவை வருமானம். இந்த வருமானங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது இந்த பயிற்சியில் இருக்குது. பட் செலவுகளும் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ஜாப், ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் யாருக்குமே இல்லை. பட் வேலை இருக்குது. அதே சமயத்தில் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா குரு பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்கள் 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. அங்கே கிட்டத்தட்ட அவர் 4 மாதம் இருக்கார். அப்புறம் திரும்ப சிம்மராசிக்கு போகிறார். அங்கே ஒரு 3 மாதம் இருக்கார். அந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய காலம்தான் உங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல் இதெல்லாமே அப்போ கொடுப்பார். அது வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கிறது வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற மனநிலையை உங்களுக்கு உண்டு கொண்டுவார். நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அல்லது உங்களுடைய மேரிட்டல் லைஃபாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிறது இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 8 அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம். ஸோ எதில் பிரச்சனை, எதில் ஸ்ட்ரகிள்? நீங்கள் ஜாபில் இருந்தீங்கன்னா, வேலையில் இருந்தீங்கன்னா, கரியரில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே ரொம்ப குறைவு. அது மட்டுமல்ல, நம்ம அடிக்கடி கடன் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள், ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இதையெல்லாம் உருவாக்குவார். பிஸ்னஸில் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு இருக்கீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார். பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் இழக்க வேண்டிய காலகட்டங்கள், அது இல்லாமல் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள், இது அத்தனையும் இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக நன்மைகள் நிறைய இருந்தாலும் நிறைய ப்ராப்ளமாக அவர் உங்களுக்கு உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அவர் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையை வாழ்க்கையில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்பார். குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கன்னு இருந்தால் கூட, குருவால் நிறையா நன்மைகள் உங்களுக்கு இருந்தால் கூட பிரச்சனைகள் தான் இந்த தடவை அதிகமாக இருக்குது. இடையில அவர் எப்போ சிம்மராசிக்கு போகிறான்னு உங்களுக்கு சொன்னேன். அந்த காலங்கள் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ பிஸ்னஸ்லையுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். எல்லாம் ப்ராஃபிட்டாக இருக்கிற மாதிரி தோற்றம், அதில் எல்லாமே லாஸ் இருக்குது. ஸோ இந்த பயிற்சியில் நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் பிரம்மா நம்மளை படைச்சவர், அவரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு வேணும். அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள், கஷ்டங்கள் குறையும். நன்றி, வணக்கம். ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ 3ஆம் இடத்துக்கு வர்றார். அவருடைய இடம் 3க்கு வர்றது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, 2 காட்டிலும். ஏன் அப்படின்னா 3ஆம் இடம் தான் நம்ம வாழ்க்கையில் முயற்சி ஸ்தானம். அங்கு குரு பகவான் வர்றது நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் உங்களுக்கு ஜெயமாகிறதுக்கு, வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது இல்லாமல் வாழ்க்கையில் நம்ம எல்லோருக்குமே ஏதாவது ஒரு எய்ம் இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்கும். இந்த எய்ம் ப்ராஜெக்டை நீங்கள் கோல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அதெல்லாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக குரு உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார், அனுகிரகம் பண்ணுவார். 3ஆம் இடம் அப்படின்னாலே இறைவன் மனித ரூபின்னு நம்ம சொல்லுவோம். தெய்வம் மனித ரூபியாக தான் உதவி பண்ணும். அது மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் அனுப்புவாங்க. அதுதான் 3ஆம் இடம். அந்த இடத்துல குரு பகவான் வந்திருக்கிறது உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்வதற்கான வாய்ப்பு, எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் வெற்றியடைவதற்கான சூழ்நிலைகள், நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் நன்மையாக முடியும். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்களோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாம் மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் அத்தனை விதமான சோஷியல் மீடியாவும் தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக விற்காத உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய மிகப்பெரிய உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம்
சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுலேயும் பிளாட்ஃபார்மாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பிஸ்னஸுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அடுத்தபடியாக உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடமும் பிஸ்னஸ் தான். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ், அதுக்கெல்லாம் கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன், டிஜிட்டல் மீடியா, மார்க்கெட்டிங், இது மாதிரி துறையில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு லாபம், வருமானம், சம்பாத்தியம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நீங்கள் உழைக்காமைய வருமானங்கள், இது அத்தனையும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக திருமணம் டிலே ஆகிருக்கு, நடக்கலை, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு, திருமணம் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு உண்டு. அடுத்து உங்களுடைய ஹையர் எஜுகேஷன், யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த பயிற்சியில் இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது இல்லாமல் பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி நல்ல ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையும் பூர்த்தியாகும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் செட் ஆவாங்க. அல்லது உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றங்கள் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மை. இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு அடுத்தபடியாக உங்களுக்கு உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர். ஸோ வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை, ஆனாலும் வேலையில் நீங்கள் எஃபர்ட் கொடுக்க வேண்டிய காலம் இருக்குது. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறார் குரு பார்க்கும்போதே. அப்படி இருந்தாலே வேலை இருந்தாலும் பார்க்கும் வேலையை விடுறதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ இதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நல்ல வேலையில் எஃபர்ட் கொடுங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்கறது உங்களுடைய உழைப்பு, மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் அது விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். இந்த காலங்கள்லாம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த பயிற்சியில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த காலங்களில் யாரெல்லாம் அஃபையரில் இருக்கீங்களோ லவ் சக்ஸஸ் ஆகும். ஒருவேளை செப்பரேஷனில் இருந்தாலும் மறுபடியும் ரீயூனியன் ஆகும். லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, இதுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிறைய வாய்ப்பை கொடுக்கும். அதனால் அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த பயிற்சியில் யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்கோ, நோய் இருக்கோ, நோய் குணமாவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. எதிர்பாராத விதமாக கடன் அடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த பயிற்சியில் இருக்குது. இந்த பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் மட்டும் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு வேலையை விடுறது, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணுறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. பட் அதே சமயத்தில் குரு உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்குறது, வேலை மாற்றம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வத்தை தரிசனம் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே பிரம்மா வழிபாடு பண்ணுங்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை கும்பிட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் உங்கள் ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு கோச்சாரத்துக்கு வர்றாரு. ஆக குரு 2ஆம் இடத்துக்கு வர்றது நன்மை. ஆக குருவால் என்னென்ன நன்மைங்கிறத முதல்ல பார்க்கலாம். அப்படி பார்க்குற போது வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்ச பணங்கள் எதுவுமே பெருசாக கையில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அந்த நிலைமை இனிமேல் வரக்கூடிய காலங்களில் மாறும். குரு 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் ஒன்றும் பணமாகவோ, தனமாகவோ, நகையாகவோ, பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பேச்சின் மூலமாக வருமானங்கள், இதுவும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நல்லா இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு உண்டு. அடுத்தபடியாக உங்களுக்கு அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப், ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர். ஸோ இது எப்படி இருக்குன்னா அவருடைய பார்வை ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது. ஸோ நான் பெர்மனெண்ட் ஜாபில் இருக்கேன், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், பெரிய கன்சர்னில் இருக்கேன், பெரிய ஒரு ரெஃப்யூட்டர் கன்சர்னில் பெரிய போஸ்ட்டில் இருக்கேன்,
அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். வேலையில் எஃபர்ட் கொடுங்க கண்டிப்பாக. ஏன்னா குரு உங்களுடைய 6ஆம் இடத்தை மட்டுமல்ல, உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்படி இருக்கிறது 6ஆம் இடம் சர்வீஸ், வேலை, வருமானம், சம்பாத்தியங்கள் பெரிய லெவலில் இருந்தாலும் 8ஆம் இடத்தை பார்க்குறது அந்த வேலையில் தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் படுற கஷ்டங்கள் பெருசு. ஆகினால வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. யாரையும் பெருசாக நம்பி டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். எந்த ஜாபில் இருந்தாலும் சரி. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய கரியரை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இல்லைன்னா வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த காலங்களில் எதிரிகள் விஷயங்களில் எதிரிகளை ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இதுவும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. நான் ரொம்ப நாளாக எக்ஸாமினேஷன் எழுதிட்டுருக்கேன். அது நான் எழுதுனேன்னா அதை பாஸ் பண்ணுவேனான்னு தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறேன் கிடைக்குமான்னு தெரியலைங்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. இந்த காலங்களில் யாரெல்லாம் நல்ல தொழிலாளர்கள், ஸ்கில்டு லேபரை எதிர்பார்க்குறீங்களோ, லேபர்ஸ் உங்களுக்கு செட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. அடுத்தபடியாக அவர் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10 அப்படின்னாலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி ஏதோ ஒரு விதத்தில் இதெல்லாமே கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு ஆண்டர்பிரனராக வரணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாமே குருவால் ஏற்படக்கூடிய நன்மை. அடுத்து இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, மேரேஜ் எப்போ நடக்கும் தெரியலைங்கிறவங்க இந்த பயிற்சியில் குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் அக்டோபருக்கு அப்புறம் திருமணத்துக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்குவார். குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளை நடக்க வைப்பார். ஸோ இதெல்லாம் குருவால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நன்மை. அடுத்தபடியாக குரு உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறது உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஸோ உடம்புல யாருக்கெல்லாம் டயபெட்டிக், ஒபிசிட்டி, தைராய்டு இருக்கோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்து உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8 அப்படின்னாலே ஒரே பிரச்சனைகள் இருக்குது. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வராது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. வேலையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய சுப்பீரியரோ, கொலீக்ஸோ, சப்பார்டினேட்டோ பெருசாக உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இதெல்லாமே அவரால் ஏற்படக்கூடிய தீமைகள். பட் அதே சமயத்தில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களுடைய வருமானத்தை நீங்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இது இருக்குது. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அப்பா விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அப்பா உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இது இருக்குது. இந்த பயிற்சி முழுவதுமே ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அக்டோபருக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கும். ஜனவரி வரைக்கும், அது வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பில், பிஸ்னஸில், சொந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் இருக்குது. அரசியலில் இருந்தீங்கன்னா எதிரிகள் விஷயத்தில் கவனம். ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த காலங்களில் எல்லா விதமான யூக வணிகங்களும், ஷேராக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான பயிற்சியாக இந்த பயிற்சி உங்களுக்கு இருக்கும். பட் அதே சமயத்தில் ஒரு 6-8 பார்க்குறதுனால எப்பயுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த பயிற்சியில் இருக்குது. ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த பயிற்சியில் உங்களுடைய குலதெய்வம் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். இஷ்ட தெய்வத்தை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க அடிக்கடி. அது இல்லாமல் எங்கெல்லாம் பிரம்மா இருக்காரோ சிவன் கோயிலில் அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த பயிற்சியில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நல்லா கும்பிட்டு வாங்க. பிரச்சனைகளுடைய தன்மை குறையும், உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இது வரைக்கும் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ உங்கள் ராசிக்கு வர்றார். அப்போ உங்கள் ராசிக்கு வர்றது அவருடைய பார்வையினுடைய பலன் மிகப்பெரிய நன்மை. அதே சமயத்தில் அவரால் என்னென்ன நன்மை இருக்குது, அவரால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, ரெண்டையுமே இப்போ பார்க்குறோம். முதல்ல அவரால் ஏற்படக்கூடிய நன்மை, உங்கள் ராசியிலே குரு வர்றது முதல்ல உங்களுக்கு தெய்வ அனுகூலம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கு இறை அருள் ரொம்ப வேணும். அந்த இறை அருளை கொடுக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு குரு பகவான் வந்துட்டார். அது மட்டும் இல்லை, அவருடைய பார்வையின் பலன் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறார். எப்பவுமே 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி, சந்தோஷம்னு அர்த்தம்.
ஆக குடும்பத்தில் இது வரைக்கும் நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுப்பார். நீங்களும் அடிக்கடி ஏதோ ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க, அடிக்கடி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்தபடியாக குழந்தை பாக்கியம். யாரெல்லாம் குழந்தைக்காக காத்திருக்கிறீங்க, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகி குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது எல்லாமே கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அவரால். அடுத்து ரொம்ப முக்கியமான நல்ல விஷயம், யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான ஏதோ ஒரு விதத்தில் வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். கடன் மட்டுமல்ல, கிரானிக்காக டிசீஸ் இருக்குது, எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நோய் இருக்கும், குணமாகும். ஆனால் கிரானிக்காக நோய் இருக்குது, பெரிய லெவலில் மெடிசன் சாப்பிட்றேன், மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் நோய் குணமாகலாம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பயிற்சியில் நோய் குணமாகும். நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள் அளவுகள் குறைவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் மேரேஜ் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு. அதிலே உங்களோட மேரிட் லைஃப், மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாகவும் இருக்கும். யாருக்கெல்லாம் புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் ஏற்படும், உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே கடகராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானால் உண்டு. அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி நல்லாயிருக்கும். சொந்த பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணுறீங்க, உங்களுடைய பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். ஆக மொத்தத்தில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் போத்தார் சைடு ரெண்டுமே உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் வெளிநாட்டு தொடர்புகளை பண்ணுறவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு ஃபேவரபுளாக இருக்கும், ஹையர் ஸ்டடி நல்லா இருக்கும். யாரெல்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்களோ, ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன், இடங்களில் தொழில் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாமே ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைக்கும். இது வரைக்கும் வராத பாஸ்போர்ட் வீசா வர்றதுக்கான வாய்ப்பு. அது இல்லாமல் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் நல்லா இருக்குது. மெயினாக நமக்கு எங்கே அவர் கை வைக்கிறாருன்னா, நம்முடைய பணம் எவ்வளோ வந்தாலும் பணம் கையில் தங்கிறதுக்கான வாய்ப்பு முதல்ல குறைவு. அவரால் என்ன தீமைங்கிறத பார்ப்போம். அடுத்து வேலை வாய்ப்புகள், ஜாப். நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், பெர்மனெண்ட்டு போஸ்ட்டில் இருக்கேன், அல்லது பெரிய கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன், ரெப்யூட்டர் கன்சர்னில் பெரிய லெவலில் இருக்கேன் அப்படின்னு யாரும் அசால்ட்டாக இருக்காதீங்க. இந்த பயிற்சி முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் வேலை ரொம்ப ரொம்ப கவனம். எந்த ஜாபில் இருந்தாலும் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரொஃபஷனில் யாரையும் பேஸ் பண்ணி இருக்காதீங்க. அதனால் பெரிய நன்மை உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வராது. நம் கண் முன்னாடி நம்முடைய பணம் பொருள் களவு போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது திருடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள், குலதெய்வத்தை தரிசனம் பண்ணுங்கள். அது இல்லாமல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள். பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக 12ஆம் இடம் அப்படின்னாலே அது ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, முதலீடுன்னு அர்த்தம். ஆக குரு 12ஆம் இடத்துக்கு அவருடைய பார்வையின் பலனாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் இருக்குது முதல்ல பார்க்குறோம். அப்புறம் அவரால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது பின்னாடி பார்க்குறோம். முதல்ல நன்மைன்னு பார்க்குற போது அவர் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 4ஆம் இடம் அப்படின்னாலே ரொம்ப நாளாக நான் இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு, அல்லது வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு, அல்லது வீடு கட்டணும்னு விருப்பப்பட்டவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அதுலேயும் குரு உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் யாரெல்லாம் வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்கணும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிங்களோ அதுக்கெல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாங்கிறதுக்கு நிறையா உண்டு வாய்ப்புகள். இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பணம் இல்லை, பொருளாதார வசதி இல்லை அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்குறது. 6ஆம் இடம் அப்படின்னாலே நீங்கள் கடன் வாங்கி இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க, நான் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கேன் அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸு ப்ராஃபிட்டு
இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அடுத்து நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க, அக்ரிகல்ச்சரில் விவசாயம் இது வரைக்கும் லாபம் இல்லைனாலும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் வருமானத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு குரு பகவானால் உண்டு. ஸோ இந்த காலங்களில் அவர் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறார். யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி நான் ஜாபில் இருக்கேன், ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும், கரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வேலையில் மினிமமாக நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அது அத்தனையும் கிடைக்கும். குறிப்பாக ஒரு ஜாபில் இருக்கிறவங்க நம்ம ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்ப்போம், இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ ஹைக்கோ எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பயிற்சியில் உண்டு. யாரும் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, எனக்கு வயசாகிடுச்சு வேலை கிடைக்குமா தெரிலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணுங்கள், உங்களுடைய வயசுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் தகுந்த வேலை கிடைக்கும். இதெல்லாம் குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மை. அது மட்டுமல்ல, குரு உங்களுக்கு யாருக்கெல்லாம் வழக்குகள் இருக்கோ இந்த வழக்குகளில் நீங்கள் விடுபடுவதற்கு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு சந்தர்ப்பத்தை உருவாக்குவார். ஏதாவது பணம் லோன் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுப்பார். அது இல்லாமல் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண வைப்பார். இது எல்லாமே அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள். உங்களுடைய எதிரிகள், நேரடியான மறைமுகமான எதிரிகளை ஜெயிக்க வைப்பார். அது இல்லாமல் நல்ல வேலையாட்கள், ஸ்கில்டு லேபர் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு. இது அத்தனையுமே சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இவ்வளவு நன்மையை அவர் உங்களுக்கு செஞ்சால் கூட அவருடைய பார்வையின் பலன் பார்த்திங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஆக வாழ்க்கையில் 8ஆம் இடத்துல உங்களுக்கு இருந்தாலே இது வரைக்கும் மேரேஜ் டிலே ஆனவங்களுக்கு இந்த பயிற்சியில் உங்களுக்கு அக்டோபருக்கு அப்புறம் தான் திருமணத்துக்கான ஆப்ஷனே நிறையா இருக்குது. அதுக்கு முன்னாடி போனாலும் எதிர்பாராத விதமாக சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மேரிட்டல் லைஃப்பில், மேரேஜில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் வாழ்க்கையில் வழக்குகளை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, எதிரிகளை வெற்றி கொள்வதற்கு இது அத்தனைக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இவ்வளோ நன்மைகளை செஞ்சவர் குரு. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வைக்கணும். இல்லைன்னா குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் பிரிவு, கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் இருக்குது. யாருக்கெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். அக்டோபருக்கு அப்புறம் தான் பிஸ்னஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். அது வரைக்கும் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப அலர்ட்டாக இருங்க. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணும்போது கவனம். பொதுவாகவே லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், போத் சைடு எல்லாமே இந்த பயிற்சி அவ்வளவு சிறப்பாக இல்லை. இப்போ இந்த பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கவனமாக எடுங்க. தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா ரொம்ப பொறுமையாக செயல்படுங்க. ஸோ இந்த பயிற்சியில் உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். எங்கெல்லாம் பிரம்மா இருக்காரோ வழிபாடு பண்ணுங்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்தார் குரு. அவர் இப்போ 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றார். ஆக ஒரு குரு உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வர்றது உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லேயோ ப்ராப்ளத்தையும் உண்டு பண்ணுவார். ஆக முதல்ல நன்மைகள் அவரால் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர் 11ஆம் இடத்துக்கு வர்றது இப்போ நான் சொன்ன அத்தனையுமே பூர்த்தியாகும். வாழ்க்கையில் நம்முடைய பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளை ஒன்று சேர்ப்பதற்கான காலம் இந்த குரு பயிற்சி. மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, இளைய சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல நட்பு வட்டாரம், ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இது அத்தனையும் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, குரு பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். ஸோ இந்த காலங்களும் உங்களுக்கு பொற்காலங்கள் தான். ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தரை குரு பகவான் அனுப்புவார். எவ்வளோக்கு உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ, அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் நம்ம எல்லோருக்குமே ஏதாவது ஒரு எய்ம் இருக்கும். ஸோ உங்களுக்குமே வாழ்க்கையில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்கும். அதை நோக்கி உங்களுடைய ட்ராவலை நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பயிற்சி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறது இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம பொதுவாக பேசுவோம் தெய்வம் மனித ரூபியான்னு. ஆக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது ஒருத்தர் அனுப்ப வேண்டிய
பயிற்சியாக இந்த பயிற்சி உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ், இதெல்லாமே குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ், இதெல்லாமே இந்த மாதிரி தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அத்தனை பேருக்கும் லாபங்கள் உண்டு. அது இல்லாமல் கமிஷன் தொழில், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன், டிஜிட்டலு, மார்க்கெட்டிங், அது மட்டும் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன், இது மாதிரி துறைகளில் இருக்க கார்கோ, டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் ஃபீல்டில் ஓரளவுக்கு எதிர்பார்த்த லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த காலங்களில் அவருடைய பெயர்ச்சி நீங்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எஃபர்ட்டு கொடுங்க. கண்டிப்பாக உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்களை உருவாக்குவார். அடுத்தபடியாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல், இது அத்தனையும் உருவாக்குவார். உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேற வைப்பார். குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் தான் நடத்துவார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. நீங்களே ஏதோ ஒரு சுபகாரியங்களில் கலந்துக்குவீங்க. யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளாக நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ கடன் குறையும். யாருக்கெல்லாம் நோயால் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தீங்களோ நோய் குறைவதற்கான வாய்ப்பு, நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகளுடைய அளவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள், இதெல்லாமே இந்த பயிற்சியில் இருக்குது. அடுத்து உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர், காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இதுவும் உண்டு. லவ் அஃபேரில் இருக்கணும், லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும், மேரேஜில் முடியும். இது வரைக்கும் மேரேஜ் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸ் ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது நீங்கள் அவருக்காக உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த பயிற்சியில் இருக்குது. ஆக வாழ்க்கையில் இவ்வளவு நன்மையை செய்யக்கூடிய குரு பகவான் என்னெல்லாம் நமக்கு பிரச்சனை பண்ணுறார் அப்படின்னா, மெயினாக வேலையில் பிரச்சனை பண்ணுறார். ஸோ உங்களுடைய 5ஆம் இடத்தை தான் பார்க்குறார். 6ஆம் இடம் நம்முடைய சர்வீஸ் ப்ரொஃபஷன். ஸோ 10ஆம் இடமும் நம்முடைய ப்ரொஃபஷன் தான். அங்கே பார்க்குறாருன்னா இல்லை. அதனால் யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்க, குறிப்பாக நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன், எனி அதர் ஃபீட்டர் கன்சர்னில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப அலாட்டாக இருங்க. அது மட்டும் இல்லை, நான் எனக்கு பெரிய பெர்மனண்ட்டு போஸ்ட்டு, எனக்கு ரிட்டையர்மெண்ட் இல்லை, விஆர்எஸ் இல்லை அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த கிரகம் நமக்கு வேலையை விடுவதற்கோ, வெளியேற்றப்படுவதற்கோ, வேலையை விட்டு தூக்குவதற்கோ, லே ஆஃபில் இருக்கிறதுக்கோ, அல்லது நிறைய மாற்றங்களை உங்கள் லைஃப்பில் உருவாக்குவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், வேலையில் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. எவ்வளோக்கு எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் கவனமாக இல்லைன்னா பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். எவ்வளோ தான் நீங்கள் உழைச்சாலும் பிரயோஜனம் இருக்காது. அடக்கி வாசிங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் அலர்ட்டாக இருங்க. ஸோ இந்த பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வ வழிபாடும், அதோட இங்கே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள். வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.